Hey, this is Venkat for venkatfin.com. வீடியோ எல்லா நல்லதும் நடக்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். இது வந்து ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் எல்ஐசி ஜீவன் நம்பர். ஸோ இந்த லாங் வெர்ஷன் வந்து ரொம்ப பெரிய ஒரு 10 மினிட்ஸ் மேலே போகும். அதனால கொஞ்சம் குவிக்காக பேசி ஒரு வீடியோ முடிக்கலாம்னு பார்த்தேன். இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக டெடிகேட் பண்ண சேனல். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க. ஸோ தட் பீப்புள் வில் வாட்ச் திஸ் வீடியோ. ஐ மீன் எல்ஐசியோட ஜீவன் நம்பர் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு அவங்களோட ஃபிளாக்ஷிப் பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். அது டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக டெடிகேட் பண்ண பிளான். அது டிஸ்க்ளைமர், என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பாட்டு போய் ஆன்லைனில் வாங்காத ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு மெசேஜ் பண்ணி எவ்வளோ கன்சல்டிவ் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் நான் நினச்ச மாதிரி எல்லாருக்கும் எடுத்து ஒரு 300-400 பேர்ட்ட பேசியிருப்பேன். பெருசாக யாரும் அதை வாங்காதது காரணம் அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்காது. பட் எனிவே, ஸோ அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசினா மாத்திரம் ஐ சார்ஜ் ஸ்மால் கன்சல்டிங் ஃபீ. மெசேஜ் பண்ணி எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங்னா இதில் வந்து எந்த உங்கள் கொடுக்குற ப்ரீமியம் வந்து எதுலேயும் ஸ்டாக் மார்க்கெட்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ அவங்க போடல. ஸோ இட் இஸ் லைக் மணி இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். கேரண்டீட் பெனிஃபிட் டு த ஃபேமிலி அப்படின்னா என்னென்னா, பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்காது அதில். ஆனால் ஒரு பாலிசி ஹோல்டர், நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, ஒரு பாலிசி ஹோல்டர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஆச்சு அப்படின்னாக்கா அந்த ஃபினான்ஷியல்லாம் வந்து அந்த ஃபேமிலி சஃபர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 50 lakhs 1 crore 25 lakhs அந்த ஃபேமிலிக்கு போய் சேரும், உங்கள் நாமினிக்கு. ஸோ அதான். ஸோ ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸ்லேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து வாங்கலாம். அது டேர்ம் நம்பர் ஆஃப் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து, அதாவது எவ்வளோ வருஷத்துக்கு அந்த பாலிசி எடுக்கலாம்னா, டேர்ம் இன்சூரன்ஸ்னா ஒரு பர்டிகுலர் டேர்மை வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க. அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ள அந்த பாலிசி ஓடுறதுக்கு எதுவும் ஆச்சுன்னா கம்பெனி வந்து அந்த ஃபினான்ஷியல் லாஸை வந்து இவங்க வந்து ஈடு கட்டிடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ 10 years வந்து 40 years வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்ஐசியில் ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ஃபுல் 40 years, ஃபுல்லி 30 years அப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. 40 years இருக்கவங்க வந்து லாஸ்ட் 10 yearsக்கு மாத்திரம் நீங்கள் ப்ரீமியம் ஹாலிடே வாங்கிக்கலாம். அதாவது 40 வருஷம் ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா அது 30 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். 20 வருஷம் ப்ரீமியம் எடுத்தீங்க, டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 10 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 10 year ஹாலிடே, 5 year ஹாலிடே மாத்திரம் இருக்குது. புரியலன்னா கால் பண்ணுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இந்த பெனிஃபிட் வந்து ஃபேமிலிக்கு எப்படி போகும், ஒரு பாலிசி ஹோல்டர் டெத் ஆகிட்டா அப்படின்னாக்கா சிங்கிள் பெனிஃபிட் பேமெண்ட்டாகவும் கொடுப்பாங்க, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்லையும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி பே பண்ணுன்ட்டு. நான் ஸ்மோக்கர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 3 வாரத்துக்கு ஒருக்கா 2 வாரத்துக்கு ஒருக்கா ஸ்மோக் பண்ணாலும் நீங்கள் ஸ்மோக்கர் தான். அதனால் அதை வந்து சொல்லிடுங்க. நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரீமியம் ஜாஸ்தியாகும். விமன் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதாவது விமனை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மினிமம் சம்மர்ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் நம்பரில் 25 lakhs. சம்மர்ஷூட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 lakh நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம், 40 lakhs வரைக்கும். அதுக்கு மேலே 10 lakhs இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 1 crore 2 crore மாதிரிலாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். அதில் நான் ஸ்மோக்கருக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கும், விமன் பாலிசி ஹோல்டருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும், ஒரு சின்ன ஸ்லைட் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 40 வயசில் ஒரு எடுக்கிறாரு அப்படிங்கும் போது 80 வயசு வரைக்கும் 40 வருஷம் டேர்ம் இன்சூரன்ஸ் அவர் எடுக்கிறாரு. நடுவில் அவருக்கு ஏதோ ஒரு அன்டைம்லி டெத் எதுவும் ஆயிடுச்சுன்னா ஒரு 25 lakhs எடுத்திருந்தா இல்லை 1 crore எடுத்திருந்தாருன்னா அந்த அமௌண்ட் வந்து ஃபேமிலிக்கு போகும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் இட். எல்ஐசியோட ஜீவன் நம்பர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குவிக்காக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இது மாதிரி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எல்லா பஜாருக்கும் போய் ரிசர்ச் பண்ணிவிட்டு எதில் வாங்குறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகி சும்மா ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினைப்பாங்க. அதனால தான் நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்க்கு சார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் ஒரு சின்ன கன்சல்டிங் ஃபீ பண்ணாலும் பரவாயில்ல, கரெக்டாக ஒரு சஜஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணி எவ்வளோன்னு கேளுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு கைட் யூ. ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் காட்டுற இன்ட்ரெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் யாரும் காட்டுறதில்ல. ப்ரைவேட் செக்டரில் இருந்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்து வைங்க. முக்கியமாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. கம்பெனியில் ஆஃபர் பண்ணுற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப நம்பாதீங்க. அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்து வைக்கிறது நல்லது. மற்ற டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன். முக்கியமாக கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோனா என்ன, அப்படி அது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது எவ்வளோ முக்கியங்கிறத பற்றின வீடியோ நான் கமெண்ட்லையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ கொடுக்குறேன், பார்த்து அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். 9384716268 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ஆர்ஐ இருந்தாலும் மெசேஜ் பண்ணலாம், இல்லை இந்தியா இருந்தாலும் மெசேஜ் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இட்ஸ் ஃப்ரீ கன்சல்டிங். டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு மாத்திரம் தட்ஸ் ஸ்மால் கன்சல்டிங் ஃபீ. எவ்வளோன்னு கேட்டுட்டு தென் வி வில் கண்டினியூ. தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும்.